என்னோட நிலைமை யாருக்குமே வராதுடா அப்பா சாமி. மணி கரெக்டாக 9:30 ஆகுது. கரண்டு போயிடுச்சு. கரண்டு போயிட்டு இப்போ தான் வருது. மல்லிகை செடிக்கு பாய்ச்சின தண்ணி நின்று போச்சு. இப்போ தண்ணி மறுபடியும் பாய்ச்ச வந்திருக்கேன். மணி 9:30 ஆகுது. கொசுக்கடி வேறு தாங்க முடில. வேறு மோட்டர்லாம் பயமாக இருக்குது. பாம்பு சட்டை இருக்குது பயமாக இருக்குது. மோட்டரை போட்டுருவோம் முதல்ல. மோட்ரு ஓடுதா, தண்ணி வருதான்னு பார்த்துருவோம். தண்ணி போகுது. ஓசை கட்டி விட்ருக்கேன், அதனால் தண்ணி போகுது. நான் அங்கே போய் பார்க்கணும். நான் பண்ணுறதுனே புரியல. என் வாழ்க்கையே அப்படி தான் நம்மளுக்கு. ஒவ்வொரு விவசாயோட நிலைமையும் இது மாதிரி தாங்க. ஒரு ஆளாக நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே போயிட்டு வந்துக்கிட்டு ஒரு ஆளாக இன்னும் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு என் வாழ்க்கையே பாதி போயிடும் உங்களுக்கு. அங்கே தண்ணி ஊற்றுற சவுண்டு கேட்குது. உங்களுக்கு வீடியோவில் கேட்குதான்னு தெரில. ஆனால் மடை இங்கே தான் வச்சுருக்கேன். இங்கே தான் வரணும். நம்ம அம்மிட்டு இங்கேயே வச்சுட்டு போயிருந்தேன். தண்ணி வருதா இல்லையான்னு தெரில, பார்க்கணும். ஏன்னா எருமை ஓடி இருக்குது என்னன்னு தெரில. கொஞ்சம் நாங்கள் உட்காந்துருந்தேன். என்ன காலை வச்சுனே தெரியல. என்ன பண்ணுறதுனே தெரியலையே. நமக்கு தான் இப்படி நடக்குதா? தண்ணி வருது பாருங்க. என்னடா மல்லிகை செடி தண்ணி பாய்ச்சிருக்கேன். உரம் போட்டேன். உரம் போட்டுட்டு கரண்ட் இல்லை, கரண்டு போயிடுச்சு. ஒரு லைன் வந்துச்சு, ஒரு லைன் வரல. அதனால் மோட்ரு ஓடலை. இப்போ தான் வந்துச்சு அந்த ஒரு லைனு. சரி, அதோட இதாக தண்ணியை பாய்ச்சிடும். முதல்ல மடையை திருப்பிடுறேன். ஏன்னா ஏற்கனவே ஓடிடுச்சு அந்த பாத்தி. இப்போ இந்த சைடு தான் ஃபுல்லாக இருக்குது. ஒரு 6-7 பாத்தி இருக்குது. இதில் வந்து இது வரலாம் கடைசி வரலும் போகணும். உங்களுக்கு வெளிச்சத்தில் லைட் வெளிச்சம் அவ்வளோதான். என்னோடய செல் லைட்டில் தான் உங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே ஒரு கையிலேயே மடையை அடைச்சிக்கிட்டு ஒரு கையில் உங்களுக்கு வீடியோ எடுத்துக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஒரு லைக் ஈக்க போடுங்க. இன்றைக்கி விவசாயோட நிலைமை அதுதான். பெரும்பாலும் விவசாயி பூரா அனைவரும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர் இது மாதிரி நைட்டில் தண்ணி விட்ருவாங்க. நிறையா பேர்த்த பார்த்துருக்கேன். அந்த வருஷம் இப்போ நானும் சேர்ந்துட்டேன் அப்படிங்கிறது பெருமைக்குள்ள விஷயம். ஆனால் இந்த இடத்துல இருட்டு பாருங்க. எந்த ஏரியாவுமே கிடையாது. சுற்று முட்டில் அது நிலா வெளிச்சம். சுற்று முட்டில் பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே கிடையாது. அங்கே 2 லைட்டு தெரியுதா, அதோடு சரி. பாருங்கள், வீடு போகணும்னா அந்த அங்கே இருக்குது பாருங்கள். அது ஒரே ஒரு வீடு தான் இருக்குது. அதை விட்டு போகணும்னா ரொம்ப தூரம் போகணும். அதை விட்டு இங்கே ஒரு காட்டுக்குள்ளே ஒரு லைட்டு ஒன்று எரியும். அந்த லைட்டு அதான் அங்கே எரியும். இது வந்து எட்டி இருக்குது, ரொம்ப தூரத்தில் இருக்குது. அதனால் எனக்கு தெரியல. அதனால் இங்கேருந்து அவ்வளோதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஆனால் நான் வந்து காட்டுக்குள்ளே கிடக்கிறேன். ஆனால் என்னையை தேடி வரணும்னாவே ரொம்ப சிரமம். ஏன்னா வீட்டில் யாரும் வர முடியாது. இந்த வழிநடை பார்த்திங்க அப்படின்னா இருட்டுக்குள்ளே தான் வரணும். இந்த இருட்டுக்குள்ளே தான் வரணும். இதில் லைட் இருந்தால் வந்தால் தான். சரட்டு முருட்டுங்கிறது என்ன உருட்டுதுன்னு தெரியல. வேறு இப்போ மழை வேறு பொத்துக்கிட்டு போயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு புரியல. நமக்கு அம்மையாக தான் இப்படித்தாம்மா வீட்டில் தண்ணி பாய்ச்சற ஒரு ஃபோனு வேறு ஒன்று வருது. வரும்